ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 16th எபிசோட்க்கு போகலாமா? அஜயும் நிலாவும் டூருக்கு செல்ல தயாரானார்கள். அவரவர் கால்களில் அவரவர் வருவதாக ஏற்பாடு. மொத்தம் 6 ஜோடிகள். ஏதோ பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸிற்கு போவதாய் அவர் தாத்தாவிடம் பொய் சொல்லிவிட்டுத்தான் இருவரும் கிளம்பினர். அஜய் காரை ஓட்ட அவன் அருகிலேயே அவள் அமர்ந்திருந்தாள். சார், அங்கே போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியல, பட் விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவர்கள் கிளம்பிய பொழுதே மாலையாகி இருந்தது. சிறிது நேரத்திலேயே நிலா உறங்கி போனாள். நிலா எந்திரி, அவளை கன்னத்தில் தட்டி எழுப்பியவன், நீ தூங்குனா நான் எப்படி வண்டி ஓட்டுறது? எனக்கும் தூக்கம் வந்துடும். ஸோ ஏதாச்சும் பேசிக்கிட்டே வா. அவளுக்கு தூக்கத்தில் கண்கள் சுருங்கியது. சரிங்க சார், ஏதாச்சும் காஃபி ஷாப்பில் நிறுத்துங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் போகலாம். சிறிது நேரத்திலேயே அவன் ஒரு ஹோட்டலில் நிறுத்த இருவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். நிலா, இனிமே என்ன சார்னு கூப்பிடாத. ஏன்னா நான் உன்னை என்னோட லவ்வர்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீ என்னை சார்னு கூப்பிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருமே, அதனால் நீ என்னை ஏதாச்சும் பெட் நேம் வச்சு கூப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி, அந்த பெட் நேமையும் நீங்களே சொல்லுங்களேன். மாட்டேன், நீ தான் அதை செலக்ட் பண்ணணும் என்றவனை கொலைவெறியுடன் பார்த்தவள், இதோ பாருங்க அஜய், ஏதோ அன்றைக்கி டூருக்கு வரதா உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உங்கள் கூட வரேன். நீங்கள் என்ன உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு லவ்வர் அது இதுன்னு இல்லாததையெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? இல்லாததா? எது இல்லைன்னு நீ சொல்கிற? உனக்கு என்மேல் லவ் இல்லைன்னு சொல்கிறியா என கேட்டவனை ஒரு நிமிடம் திடுக்கிட்டு நோக்கியவள் அவன் கண்களில் தெரிந்த கேலியில் நிம்மதியடைந்தாள். அஜய், சும்மா ஜோக் அடிக்காதீங்க என்று பேச்சை மாற்ற முயன்றாள். நான் ஒன்றும் ஜோக் அடிக்கலையே, நான் கேட்ட கேள்விக்கு தான் இன்னும் பதில் சொல்லலை. கேள்வியா? என்ன கேட்டீங்க? மனதில் ஓடிய பதட்டத்தை மறைத்தவாறே அவள் கேட்டாள். உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். மிகவும் சிரமப்பட்டு மனதின் படபடப்பை அடக்கியவள், இல்லையே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே என்று உளறி கொட்டினாள். அதை கண்டு உள்ளுக்குள் சிரித்தவன், ஓகே நிலா, கூல், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஆனால் அவள் தான் மிகவும் தடுமாறி போனாள். என்னை பழிவாங்க துடித்த அஜயை சமாளித்த அவளால் இப்போதைய அஜயை சமாளிக்க முடியவில்லை. தான் அவனுடன் வந்திருக்கவே கூடாது என மிக தாமதமாக யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? வரமாட்டேன் என்று சொன்னால் கட்டி தூக்கி கொண்டு கூட வந்து விடுவான். அவன் எங்கே தன்னை காதலிப்பதாய் ஏதாவது சொல்லி தொலைந்து விடுவானோ என பயந்தாள். அப்படி ஏதாவது நடந்தால் என்ன செய்வது என புரியாமல் திகைத்தாள். நிலா, என்ன பேச்சையே காணும்? ஒன்றுமில்லை அஜய் என்றவள் அதற்கு மேல் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சிறிது நேரத்தில் தூங்கி அவன் தோளிலேயே விழுந்த நிலாவின் அழகு அந்த இருள் கவிந்த நேரத்தில் அவன் மனதில் மயக்கங்களை தந்தது. தலையை குலுக்கி அந்த எண்ணங்களை விரட்டியவன் அவளை நேரே உட்கார வைத்துவிட்டு மீண்டும் காரை கிளப்பினான். காலை 6 மணிக்கே அவர்கள் அந்த காட்டேஜை அடைந்தனர். அதற்குள் அனைவரும் அங்கு வந்திருக்க அவளை அங்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் அஜய். இதுதான் நிலா, என்னுடைய லவ்வர் என்று சொன்னவனை கொலைவெறியுடன் பார்த்து வைத்தாள் அவள். அவனின் பார்வையை கண்டவன், போச்சு, இன்னைக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகுதோ என்று பயந்தான். நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னதே எங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ், அதுலேயும் இவ்வளவு அழகான பெண்ணா? சான்ஸே இல்லடா என அனைவரும் அஜயை புகழ்ந்தனர். எப்படா மேரேஜ்? இன்னும் முடிவாகலடா, கூடிய சீக்கிரம் நடக்கும். எங்களுக்கெல்லாம் அழைப்பு வருமா என கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்க, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு கல்யாணம் நடக்குமாடா என்றவனின் பேச்சில் நிலாவினுள் பயப்பந்துகள் உருள ஆரம்பித்தது. அவர்களை பார்த்தால் நெருங்கிய நண்பர்கள் போல தெரிகிறது. இவர்களிடம் இப்படி சொல்லி தொலைக்கிறானே, இவனுக்கு திருமணம் நடக்கும் பொழுது இது ஒரு பெரிய தடையாக வரும் என்பது கூடவா அவனுக்கு தெரியாமல் போகும்? தானும் ஏதாவது கேட்டால் எக்குத்தப்பாய் ஏதாவது பதில் சொல்லி தொலைவான் என மனதில் நினைத்தவள் அவனிடம் எதுவும் வாயை கூட திறக்கவில்லை. அங்கிருந்த ஒருவன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கவுங்க ரூமுக்கு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடியாகி வாங்க என்றான். சரி என்றவாறு ஆளுக்கொரு ரூம் கே எடுத்துக்கொண்டு கிளம்பினர். நிலாவும் அஜயின் பின்னாலே செல்ல சாவியை வைத்து ரூமை திறந்தவன் உடனே பெட்டில் சென்று படுத்துக்கொண்டான். அஜய், என் ரூம் எங்க? நிலா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன், எதுவும் பேசாத ப்ளீஸ் என்றவாறு அவள் வாயை அடைத்துவிட்டு அவன் தூங்கிவிட்டான். சிறிது நேரம் நின்று பார்த்தவள் இனி அவன் எழமாட்டான் என்று தெரிந்து போனதால் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து சப்தமில்லாமல் டிவியை ஓடவிட்டாள். தூங்கி எழுந்தவன் அவளை பார்த்துவிட்டு, நிலா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? அஜய் எனக்கு ரூம் எங்கன்னு சொன்னாதானே நாங்கள் போய் ரெடியாக முடியும். உனக்கு எதுக்கு தனியாக ரூம்? ஏன் இந்த ரூமுக்கு என்ன? அஜய், விளையாடுறீங்க, உங்கள் கூட நான் எப்படி ஒரே ரூமில் இருக்க முடியும்? இல்லை, உனக்குன்னு நான் தனியாக எந்த ரூமையும் எடுக்கலை, நீயும் இங்கே தான் இருந்தாகணும். அஜய், நீங்கள் எப்படி நான் உங்கள் கூட தங்க வேணும்னு நினச்சி ஒரு ரூம் மட்டும் எடுத்தீங்க? நோ அஜய், எனக்கு தனியாக ரூம் வேணும். இல்லைனா நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன். நிலா, ரிலாக்ஸ், நான் ஈவினிங்குள்ளே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன், தயவு பண்ணி இப்போ மட்டும் இங்கேயே ரெடி ஆகுடி ப்ளீஸ். நாம் தான் இப்போ இங்கே இருக்க போகிறது இல்லையே, வெளியே தானே போகிறோம். ஸோ ப்ளீஸ் என்றவனை முறைத்து விட்டு குளிக்க சென்றாள் அவள். அவளை காதலிக்க தொடங்கியதிலிருந்தே அவளை சீண்டி பார்க்க துல்லிய மனதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வேண்டுமென்றே தான் ஒரு ரூமை மட்டும் எடுத்து அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அதனாலேயே
அவள் தன்னிடமிருந்து தூர ஓடப்போகிறாள் என்று தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பானோ. முதலில் ஏதோ கோயிலுக்கு போவதாய் சொல்லி இருந்ததால் பட்டுப்புடவை போல் ஒன்றை கட்டி வந்தவளை பார்த்தவன் மனம் மயங்கித்தான் நின்றது. அஜய் தன்னை இமைக்காமல் பார்ப்பதைக் கண்டவள் கோபமுற்று கையில் கிடைத்த சீப்பை தூக்கி அவன் மேல் வீச அந்த சீப்பு அவன் நெற்றியில் பட்டி சிராய்த்ததில் ரத்தம் பெற தொடங்கியது. அவன் வேண்டுமென்றே ஆவென்று அலற அதில் பயந்தவள் ஓடிச் சென்று அஜய் என்னாச்சு என்று அவன் நெற்றியில் வளர்ந்த ரத்தத்தை துடைத்து மருந்திட்டு கொண்டே சாரி அஜய் என்றாள். அவனோ எதுவும் பேசவில்லை. அவளை திரும்பியும் பார்க்கவில்லை. அவள் பலமுறை மன்னிப்பு கேட்டும் அவனிடம் பதிலின்றி போகவே அவளும் அவனிடம் பேசுவதை நிறுத்தினாள். அனைவரும் கோயிலுக்கு கிளம்பவும் அவர்களும் கிளம்பினர். அப்பொழுது அஜய் அவள் மேல் கோபமுற்றியே இருந்தான். அவளும் அவனிடம் எதுவும் பேசவில்லை. கோயிலுக்கு சென்று வெளியே வரும்பொழுது அனைவரும் ஜோடி ஜோடியாக சென்று கொண்டிருக்க இவள் மற்றும் அவனை விட்டு தனியே நடந்து வந்தாள். அவளின் கையை பிடித்து நிறுத்தியவன், உன்ன மாதிரி எல்லாரும் தனியாக தான் சுற்றுறாங்களா? இப்போ என் கூட சேர்ந்து வர முடியுமா முடியாதா என அடிக்குடலில் சீறினான். இவளுக்கும் கோபம் வரவே, நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா உங்கள் கூடவே கட்டிக்கிட்டு வர என வெடுக்கென்று கேட்டுவிட்டாள். ஆமாடி பொண்டாட்டி தான். உன்னை கல்யாணம் பண்ணி உன் திமிரை அடக்கலனா நான் ஆம்பளையே இல்லடி. அவனது பதிலில் அவள் ஆடித்தான் போனாள். உடனே அதனை மறைத்தவள், அதுக்கு நான் முதல்ல சம்மதிக்கணுமே. நான் உன் சம்மதத்தை எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்பேன்னு நினச்சியா? நான் நினச்சா அது அடையாமல் விடமாட்டேன்னு உனக்கே தெரியுமே. அஜயின் பேச்சில் அவனின் மனம் பந்தய குதிரையாய் ஓடியது. அவளின் கை இன்னும் அவன் பிடியிலேயே இருப்பதை கண்டவன், அஜய் ப்ளீஸ் கையை விடுங்க, எல்லோரும் பார்க்குறாங்க என அவன் கண்ணீர் குரலில் கேட்க அதில் இறங்கியவன், இனிமேலாச்சும் என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு என்றபடி அவள் கையை விடாமலேயே அவளை அழைத்து கொண்டு நடந்தான். அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. மீண்டும் ஏதாவது பழிவாங்க அது இது என்று கிளம்பி விட்டானோ என பயந்து போனாள். அவன் கையை பிடித்த இடம்பெறு வலிக்க ஆரம்பிக்க அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில், அஜய் ப்ளீஸ் கையை விடுங்க, வலிக்குது என்றாள். கையை விட்டாலும் நீ என் கூடயே தான் நடக்கணும், புரிஞ்சதா? சரி என தலை குனிந்தபடியே கூறியவளை பார்த்து அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது. அங்கு இங்கு என்று நிறைய இடங்களில் சுற்றிவிட்டு மீண்டும் காட்டேஜுக்கு வந்து சேர இரவே ஆகியிருந்தது. சாப்பிட்டு விட்டு ரூமுக்கு வந்த அஜய்க்கு அவளுக்கு தனி ரூம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போலவே தோன்றவில்லை. வந்தவுடனேயே கட்டிலில் படுத்து தூங்கிவிட்டவனை கண்டு அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. அவனை எழுப்பி கேட்கவும் பயமாக இருந்தது அவளுக்கு. காலையில் சொன்னது போல் அவன் மீண்டும் ஏதாவது சொல்லிவிட்டால் அதை அவளால் தாங்கவே முடியாது. அதற்கு பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இங்கேயே இருக்கலாம் என்று நினைத்தவள் சோஃபாவில் அமர்ந்து அப்படியே தூங்கத் தொடங்கினாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.